ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, தஞ்சாவூர் பெரிய கோயிலில் குடிகொண்டிருக்கும் இந்த வராகி அம்மா இப்போது உனக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை போக்கும் விதமாக தான் உனக்கு தேவையான பணத்தை உன் கைகளில் கொடுப்பதற்காகவே இந்த பணப்பெட்டியை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரம் போல இனிமே உன் வாழ்க்கையில் செல்வமும் சொத்து சுகமும் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்படி நான் ஒரு அதிசயம் செய்ய போகிறேன். இந்த பணப்பெட்டியை தொட்ட நொடியிலிருந்தே உன் பண கஷ்டமெல்லாம் போகும்படி எல்லா விஷயங்களையும் உனக்கு ஒரு நன்மையையும் சிறப்பையும் செய்யத்தான் போகிறேன் என் செல்லமே. இப்போ உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், யார் உனக்காக என்ன செஞ்சாலும், அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, சிரிச்சுக்கிட்டே கடந்து போய்கிட்டே இரு. உன் கஷ்டங்களை மட்டுமல்ல, உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களையும் கூட மன்னிச்சு சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிட்டீன்னா உன் நல்ல மனசும் உன்னுடைய நல்ல குணமும் உன்னுடைய இந்த சிறப்பான பக்குவமும் உன் வாழ்க்கையை மாற்றிடும் என் செல்லமே. உன் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் நிறைவேறணும்னு நீ ரொம்ப நாளாக என்கிட்ட வேண்டுதல் வச்சுக்கிட்டே இருக்க. நிச்சயமாக நீ என்கிட்ட கேட்ட எல்லா பிரார்த்தனைகளையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க தான் போகிறேன். அது கொஞ்சம் தாமதம் ஆகிறதுனால நீ எதையும் மனசில் போட்டு குழப்பிக்க வேணாம். இந்த வராகியம்மா ஒரு முறை வாக்கு கொடுத்துட்டேனா நிச்சயம் அதை நல்லபடியாக நடத்தி கொடுத்தே தீருவேன். உன் பிரார்த்தனைகளும் உன்னுடைய முயற்சிகளும் அதற்குரிய பலனை உனக்கு கொடுத்தே தீருமேன் செல்லமே. நீ உன்னாலான எல்லா முயற்சிகளையும் செஞ்சுட்ட. இப்போது உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து உன் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. அப்புறம் என்ன, நீ அமைதியாக பொறுமையாக கவனமாக பார்த்துக்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அற்புதம் நடக்கப் போகுதுன்றத நீ காணுவதற்கு தயாராக கண்குளிர காத்திரு என் செல்லமே. உனக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும்படி உன் வாழ்க்கையில் எல்லா நல்லதையும் நன்மைகளாக நடத்த போகிறேன். உன் மனசுக்கு அமைதியையும் உன் வாழ்க்கைக்கு இன்பத்தையும் கொடுப்பதற்கு இந்த வராகியம்மா அற்புதம் செய்யதான் உனக்காக இந்த பணப்பெட்டியை அனுப்பி வச்சேன். இனிமே நீ நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும். அனைத்தையுமே நான் மாற்ற போகிறேன். நீ விரும்புகிறது உனக்கு கிடைச்சி உன் வாழ்க்கையில் எல்லா மங்களங்களும் உண்டாகும் என் செல்லமே. நீ எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால தான் மற்றவங்க உன் வார்த்தைகளுக்கு பெருசாக மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. உனக்கு மதிப்பும் மரியாதையும் குறைஞ்சு போகுதுன்றத கொஞ்சம் முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. சில நேரங்களில் நீ மௌனமாக இருக்க கற்றுக்கிட்டினா அதுதான் உன் மேலே அதிக மரியாதையை உண்டு பண்ணும். அந்த மௌனம்தான் உனக்கு மிகப்பெரிய ஆற்றலாகவும் அமையும். உனக்கு மிகப்பெரிய தைரியத்தையும் சக்தியையும் கூட உனக்கு கொடுக்கும். கொஞ்சம் அமைதியாக நீ இருந்து பார்த்தினாலே உன் மௌனத்துக்கு கிடைக்கும் மரியாதையை உன்னால் உணர முடியும் என் செல்லமே. நீ ஒருபோதும் பேச முடியாத ஆளாக அமைதியாக இருக்க சொல்லலை. பேச வேண்டியதை பேசவே கூடாதுன்னு உன்னை சொல்லலை. பேச வேண்டிய தருணத்தில் மட்டும் உன் வார்த்தைகளை நீ அளவாக பயன்படுத்தும் போது அங்கு உனக்கு கிடைக்க போகிற மதிப்பும் மரியாதையும் தனியாக இருக்கும்னு சொல்கிறேன். சும்மா தொணத்தொன்னு வளவலன்னு பேசி இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ என்னத்தை சாதிச்சிட்ட? அதுக்கு பதிலாக அமைதியாக இருந்து சுற்றி நடக்கிறத கவனிச்சுக்கிட்டே பொறுமையாக நிதானமாக எல்லா விஷயங்களையும் கையாளும் போது உன் வாழ்க்கையே அற்புதமானதாக மாறிடும். நீ நினச்சதெல்லாம் நிச்சயமாக நடக்க தான் போகுது. உன் முயற்சிகளுக்கான பலன் கிடச்சி நீ விரும்பியதை விட உன் வாழ்க்கையில் உச்சத்தை தொடுவதற்கான நேரமும் வந்துடுச்சு என் செல்லமே. இந்த வராகியம்மா உன் வாழ்க்கைக்கான சகல நன்மைகளையும் உன் கைகளில் சேர்க்கும் விதமாக தான் பணப்பெட்டியோடு உன்னை பார்க்க வந்திருக்கேன். உன் வேலையில் நல்ல முன்னேற்றமும் வருமானமும் தொழிலில் நல்ல லாபமும் உண்டாகும். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் தாண்டவம் ஆடும்படி நீ கேட்ட எல்லா வரங்களையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். கல்வியில் நல்ல முடிவும் முன்னேற்றமும் நல்ல மதிப்பும் பரிசுகளும் உனக்கு கிடைக்க போகுது. எதை எடுத்தாலும் தடங்களாகவே இருந்துக்கிட்டு இருக்கே, நீ கவலைப்பட்ட விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உன்னை கஷ்டங்களிலிருந்து மீட்டெடுத்து உனக்கு வெற்றியான நிலைமையை நான் உண்டாக்க போகிறேன். இனி உன் வாழ்க்கையில் நீ செய்கிற செயல்கள் எல்லாம் உனக்கு வெற்றிகரமான முடிவை கொடுக்க போகுது என் செல்லமே.
உன் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் முடிவு காலம் வந்துருச்சு. இந்த வராகியம்மா உன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்த்துட்டு தான் உன்னை காப்பாற்றுறதுக்காக ஓடி வந்திருக்கேன். நீ நல்லா சிரித்து மனசு விட்டு வாய் விட்டு சிரித்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு. சும்மா பேருக்காகவும் கடமைக்காகவும் கஷ்டத்தை மறைச்சி வச்சுக்கிட்டும் வருத்தத்தை மறைச்சி வச்சுக்கிட்டும் நீ சிரிக்கிறது போதும் என் செல்லமே. இனிமேலாவது வாய்விட்டு சந்தோஷமா மனசு நிறைய சிரிக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீ வாடக்கூடாது, நம்பிக்கையோடு இரு. இந்த வராகியம்மா உன் கண்ணீரை துடைத்து கஷ்டங்களை போக்க வந்துவிட்டேன் அல்லவா? இந்த நாள் உன் துயரத்துக்கு ஒரு முடிவு நாளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ நம்பிக்கையோடு இருந்தாதான் இந்த வராகியம்மா நான் உன் கூடவே பயணம் செய்ய முடியும். யாரெல்லாம் உன்னை வேணான்னு தவிர்த்தார்களோ அவர்களே நீதான் வேணும்னு தவிக்கக்கூடிய அளவுக்கு உன் நிலைமையை மாற்ற போகிறேன். நீ பொறுமையாக இருந்தீனா இந்த வராகியம்மாவின் வாக்கு நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. என்னுடைய கோவில் மணி ஓசை உனக்காக தான் முழங்கிக்கிட்டு இருக்கு. அந்த கோவில் மணி ஓசையின் முழக்கம் என்பது உன் வெற்றிக்கான அழைப்பு, என்னுடைய வெற்றி அறிவிப்புங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இந்த தெய்வீக சக்தி நிறைந்திருக்கும் வரம் தரும் வராகியானவள் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் வெற்றியவே உனக்கு வரமாக கொடுக்க போறேன்றதை அறிவிக்க போகிறேன். நீ கடந்து வந்த எல்லா துன்பங்களும் முடிஞ்சு போய் இனிமே என் அருளால் உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி செல்வம் புகழ் சந்தோஷம் அமைதின்னு அத்தனையும் என் அருளால் உனக்கு கிடைக்க போகுது. நானே உன்னை கட்டியணைச்சு வழி நடத்தி உன் வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்க வந்துட்டேன் என் செல்லமே. இந்த வராகியம்மா மீது உன் எண்ணங்களை நீ வைக்கும்போது உன் சிந்தனைகளும் பக்தியும் என்னை நோக்கி திரும்பும்போது நிச்சயமா உன் வாழ்க்கையே ராஜயோகம் நிறைஞ்சதாகவும் செல்வமான சுகமான சந்தோஷமான வாழ்க்கையாகவும் மாறிடும். நம்பிக்கையோட வராகியம்மா வராகியம்மான் என் நாமத்தை நீ உள்மனசில் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்கிறத உன்னாலேயே உணர முடியும். உன் வாழ்க்கையை ஒரு புது உயரத்துக்கு செல்லும்படி ஒரு புது உச்சத்தை எட்டி பிடிக்கும்படி இந்த வராகியம்மா உன்னை ஆசீர்வதிச்சு ராஜ யோகத்தையும் உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க போகிறேன். இனி நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு கால் அடிகளுக்கும் செல்வமும் செழிப்பும் உன்னை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். வெற்றி பாதையை நோக்கி வெற்றி நடை போட்டு ஒவ்வொரு அடிக்கும் ஏற்றாற் போல நீ சந்தோஷத்தையும் சுகத்தையும் செல்வத்தையும் பெற்றுக்கொண்டே வாழப்போகிறாய் என் செல்லமே. இன்னையிலிருந்து உனக்கு ராஜ நேரம் தொடங்கிடுச்சு. அதனால தான் பணப்பெட்டியோட அஷ்ட ஐஸ்வர்யங்களோட சகல சம்பாக்கியங்களோட எல்லா விஷயங்களையும் உன் கைகளில் சேர்க்கணும்னு இந்த வராகியம்மா ஓடி வந்துட்டேன். இனிமே உன் வாழ்க்கையில் யோகங்கள் கைகூடி வந்து உனக்கு முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்க தான் போகுது. நீ எப்போதும் அன்பும் பாசமும் சத்தியமும் நேர்மையும் உள்ள பிள்ளையாக இரு. என் அருளால் உனக்கான செல்வங்கள் உன்னை தேடி வரும். உன் வாழ்க்கை தானாகவே உயரும் என் செல்லமே. அடுத்தவங்க உன்னை அவமானப்படுத்தும் போது நீ இன்னும் வைராகியத்தோட வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சிக்கிட்டே எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு கடந்து வர பழகு. நீ அவமானப்பட்ட நாட்கள் எல்லாமே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வெற்றியை தரும் நாட்களாக மாறும். நீ நம்பிக்கையோடு இருந்தினா அந்த அற்புதத்தை இந்த வராகியம்மா நானும் உனக்கு நடத்தி காட்டுவேன். தொலைஞ்சதை தேடுறதும் இருப்பதை அலட்சியப்படுத்துவதும் மனிதனுக்கு இயற்கையான குணமாகவே மாறி போயிடுச்சு. தொலைஞ்சது எதுவுமே உனக்கானது இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இப்போது இருப்பது தான் உனக்கான பொக்கிஷம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு மன நிறைவோட இருக்கிறத வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிச்சினா இனிமேலும் இல்லாததை மிக சிறப்பாக உன் வாழ்க்கையில் நானே கொண்டு வந்து கொடுத்துருவேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் உன்னை எத்தனையோ பேர் ஏமாத்திருக்காங்க, கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அப்படி தப்பு செஞ்சவங்களே தலை நிமிர்ந்து நடக்கும்போது அவங்களால பாதிக்கப்பட்ட நீ மட்டும் ஏன் தலை குனிஞ்சு பயந்து ஒதுங்கி வாழணும்னு நினைக்கிற? நீ அவர்களை விட இன்னும் தைரியமாக தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டு. அதுவே அவர்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய தண்டனையாக இருக்கட்டும். பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருந்தது தான் உன் தப்பு. இனிமேலாவது யார்கிட்ட எப்படி பேசணுன்றத புரிஞ்சு பேச கற்றுக்கோ. ஆனால் இப்போதைய சூழ்நிலையில் நீ அதையும் கூட அளவாக தான் பார்த்து பேசணும். அதிகமாக பேசினாலும்
அது வேலைக்கு ஆகாது. அதனால் எந்த இடத்துல எப்படி பேசணும் எவ்வளோ பேசணும்னு யோசித்து ஆட்களுக்கும் இடத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றாற் போல முதல்ல பேச்சை கற்றுக்கோ. இந்த பேச்சு தான் உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுக்கவும் இழப்பதற்கும் பெறுவதற்கும் இழப்பதற்கும் தயாராக இருந்திருக்கு. இந்த நிகழ்காலம் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் இது நிரந்தரம் மட்டும் நினச்சிக்காத. நிச்சயமாக உன் காலம் மாறும், உன் கவலை மாறும், உன் நிலைகளும் மாறும். உன் வருங்காலம் நிச்சய வளமானதாக இருக்கும்படி இந்த வராகியம்மா நான் செய்வேன். என் மேலே நம்பிக்கையோடு இருக்கிற உனக்கு நல்ல வழியையும் நான் காட்டுவேன் என் செல்லமே. உன்னை யாராவது ஒதுக்கி வைக்க நினச்சாலோ அல்லது ஒதுக்கி வச்சாலோ நீ பெருசாக கவலைப்பட வேணாம். ஏன்னா உன் கூட சேர்ந்து வாழக்கூடிய, உன் கூட சேர்ந்து பயணிக்கக்கூடிய தேவையான தகுதி அவங்களுக்கு இல்லை. உன் கூட இருக்கக்கூடிய அளவுக்கு தகுதியற்ற அற்பமான மனிதர்கள் தான் அவங்கன்னு மற்றவங்களை நீ நினச்சிட்டு தயங்கி யோசிக்காமல் தாண்டி போய்கிட்டே இருக்கணும். அவர்களுக்கு தகுதி இல்லை, அதனால அவங்க உன் கூட வரலன்னு நினச்சிக்கிட்டு நீ முன்னேறி போகும்போது தான் உன்னுடைய தகுதியும் திறமையும் உயர்ந்து உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலைமைக்கு வர முடியும். அதை செய்யாமல் உன்னை விட்டு விலகி போகிறவங்களையும் உன்னை ஒதுக்கி வைக்கிறவங்களையும் யோசித்து நீயே உன்னை தாழ்வாக மட்டமாக இழிவாக நினச்சிக்க கூடாது என் செல்லமே. உனக்குன்னு தள்ளாடுற வயசு வர்ற வரைக்கும் எதுவுமே சேர்த்து வைக்காமல் விட்டுறாத. ஏன்னா வயசான காலத்தில் யாராவது ஒரு சூழ்நிலையில் உன்னை தவிச்சு விட்டு தனியை விட்டுட்டாங்கன்னா நீ தளர்ந்து போயிடக்கூடாது. அதனால் இப்போதிலிருந்தே உனக்காக ஏதாவது சேர்த்து வச்சினா நாளைக்கு தனியாக விட்டாலும் தவிக்க விட்டாலும் நீ தன்மானத்தோட வாழ்ந்து காட்ட முடியுமல்லவா. கர்ம வினைகள்ங்கிறது ஒரு குப்பை பொறுக்கி போல தான். அதாவது நீ போடுற குப்பைகளையெல்லாம் அந்த கர்மாக்கள் பொறுக்கிக்கிட்டே உன் பின்னால் வந்துக்கிட்டே இருக்கும். நீ என்னென்ன பாவம் செய்றியோ என்னென்ன தப்பு செய்றியோ அதுதான் அந்த குப்பைகள். அந்த குப்பைகள்ங்கிற பாவத்தை பொறுக்கிக்கிட்டே வந்து கடைசியில் அந்த குப்பை மூட்டையை உன் தலையில் ஏற்றி வச்சு அழகு பார்ப்பது தான் இந்த கர்மாவின் வேலை. நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். நீ செய்யும் தவறுகளும் பாவங்களும் குப்பைகளாக உன் தலையில் ஏற்றி வைக்கப்பட்டு அதன் மூலமாக உன் மனசுக்கும் உன் உடம்புக்கும் வாழ்க்கைக்கும் அது பாரத்தை கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தப்பு செய்யாமல் தவறு செய்யாமல் பாவம் செய்யாமல் புண்ணியங்கள் மட்டுமே செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருக்க பழகு. இந்த வராகியம்மாவும் உனக்கு துணையாக இருக்கிறதால இதுவரைக்கும் நீ செஞ்ச தப்பையும் தவறையும் தாண்டி வரக்கூடிய அளவுக்கு நன்மைகளை செஞ்சிடு. இனிமே உன் வாழ்க்கையில் நீ தப்போ தவறோ பாவமோ செய்யும் அளவுக்கு நான் உன்னை விட்டுட மாட்டேன். உன் கூடவே இருந்து உன்னை வழிகாட்டி நீ தடமாறும்போது தட்டி கேட்டு உன்னை சரி செஞ்சு திருத்தி உன்னை நல்ல ஆளாக உயர்வான பிள்ளையாக உயர்ந்த வாழ்க்கையை வாழும்படி செய்கிறேன் என் செல்லமே. நானும் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீயும் உன் வாழ்க்கையில் வெற்றியை பெற்று மிக சிறப்பான வாழ்க்கையை வாழுவ. இந்த உலகத்தில் உனக்கு பிடிச்சிருந்தா ஒரு மாதிரி பேசுவாங்க, உன்னை பிடிக்காட்டி ஒரு மாதிரி பேசுவாங்க. மொத்தத்தில் நியாயம் கூட ஆளுக்கு தகுந்தாற் போல தான் இங்கு பேசுகிறாங்க. பிடிச்சவங்கன்னா ஒன்று சொல்லுவாங்க, பிடிக்காதவங்கன்னா ஒன்று சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் நீ எப்போதும் யாரிடமும் எதையும் கேட்டு போகாமல் எதையும் எதிர்பார்த்து காத்திராமல் உனக்கான எல்லாத்தையும் நீயே செஞ்சுக்க தயாரான பிள்ளையாக இரு. இந்த வராகியம்மாவும் உனக்கு துணையாக இருந்து நீ யாருக்கிட்டையும் போய் நிற்காத அளவுக்கு உனக்கானதை நானே கொடுப்பேன்.